ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் இது போன்ற உண்மைகளை தெரியப்படுத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க தெய்வந்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நல்ல ஒரு கேள்வி தான், பார்க்குறதுக்கு எளிமையாக தோன்றும், ஆனால் பதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாம். கல்வாரியில் இறக்கி வைத்த ஜீவ உரிமைகள் 1000 வருஷ யுகத்தில் எங்கே இருக்கும்? அதாவது இது கல்வாரி ஜீவ உரிமைகளை இறக்கி வச்சிட்டார். கல்வாரியில் ஜீவ உரிமைகளை இறக்கி வச்சாச்சு. இந்த ஜீவ உரிமைகள் 1000 ஆண்டு அரசாட்சியில் யுகத்தில் எங்கே இருக்கும்? கேள்வி எளிமையாக புரிஞ்சிருச்சு. கல்வாரியில் இறக்கி வச்ச ஜீவ உரிமைகள் 1000 ஆண்டு அரசாட்சியில் எங்கே இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. பதிலுக்குள்ளாக கடந்து போகலாம். மேன்மையான மீட்பரின் ஜீவ உரிமை என்று நாம் பேசுவது நாம் புரிந்து கொண்டபடி பாவ நிவாரண இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஜீவ உரிமையை எது இப்போ அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி சகோதரர் எழுதுகிறார். அப்படின்னா, பாவ நிவாரண நாளில் இரத்தம் தெளிக்கிறாங்க இல்லையா, அந்த இரத்தம் தான் ஜீவ உரிமைகளை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோணத்தில் அவர் சொல்கிறார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப படிக்கலாம். மேன்மையான மீட்பரின் ஜீவ உரிமை என்று நாம் பேசுவது நாம் புரிந்து கொண்டபடி பாவ நிவாரண இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிழலின்படி, இப்போ நிழல் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண நாளின் பலிகள்லாம் இருக்குது. அதனால தான் நிழலின்படி இந்த நிஜமான பாவ நிவாரண நாளின் முடிவில், அப்போது நிழலில் பாவ நிவாரண நாள் ஒன்று வந்திருக்குது. அந்த நாளுடைய முடிவில் இரத்தம்லாம் தெளிக்கப்பட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் நிழல். அந்த நாளுடைய நிஜம் ஒன்று இருக்குல்ல, அந்த நிஜத்தை தான் இப்போ பேசுகிறார். அப்போ நிஜத்தில் பாவ நிவாரண நாளின் முடிவு அப்படின்னு எடுக்கணும், சரிங்களா? அப்போ நிஜத்தில் பாவ நிவாரண நாளுடைய முடிவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு தான் பாவ நிவாரண நாளுடைய முடிவு. ஏன்னா பாவ நிவாரண நாளுடைய முடிவில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுபோல் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் ஜனங்கள், உலக ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்றது தான் இங்கே கனெக்ஷன், சரிங்களா? இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ உள்ள போகலாம். நிழலின்படி இந்த நிஜமான பாவ நிவாரண நாளின் முடிவில், எது நிஜமான பாவ நிவாரண நாள் எதுனா காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகம் முடிவில் மனுக்குல உலகம் முழுமையின் சார்பாக, மனுக்குல உலக முழுமையின் சார்பாகனா தி ஹோல் வேர்ல்டு, அவ்வளோதான், ஒட்டுமொத்த உலகத்தின் சார்பாக அர்த்தம். திரும்ப படிக்கலாம். மனுக்குல உலகம் முழுமையின் சார்பாக பாவ நிவாரண இரத்தம் நீதிக்கு செலுத்தப்பட்டு, இதாகிய தேவனுடைய நீதியை சரி கட்டுறதுக்கு பாவ நிவாரண நாளின் இரத்தம் நீதிக்கு செலுத்தப்பட்டு, அப்போது இந்த இரத்தமானது எது அடையாளப்படுத்துதுன்றதை அவர் ஏற்கனவே சொன்னார், ஜீவ உரிமை. அப்போ நீதியை சரி கட்டுவதற்கு ஜீவ உரிமை இங்கே செலுத்தப்படுகின்றது
அதான் ரத்தம் இங்கே தெளிக்கப்படுகின்றது அல்லது கொடுக்கப்படுகின்றதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ திரும்ப படிக்கலாம், புரிஞ்சிடும். மனுக்குல உலகம் முழுமையின் சார்பாக பாவ நிவாரண இரத்தம், அதாவது ஜீவ உரிமை இரத்தம் நீதிக்கு செலுத்தப்பட்டு அவர்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். யார் சார்பாக? உலக ஜனங்கள் சார்பாக, அதாவது மனுக்குலம் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். மனுக்குலத்தினுடைய விலைக்கரையும் கையில் வந்தாச்சுன்னு பிதா சொல்கிறார், அவ்வளோதான், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லியிருக்கான்றதை ஒரு வசனத்தோடு மேற்கோள் காட்டி சொல்கிறார். அதை படிக்க போகிறோம். அதாவது அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக என்று அப்போஸ்தலன் கூறுகிறார்னு சொல்லி எபிரேயர் 2:17 சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில் ஜனங்கள் தங்களுடைய மரண சாபத்திலிருந்து விடுபட்ட உடனேயே, அப்போ இந்த பாவ நிவாரண நாள் எது? சுவிசேஷம். அதனுடைய முடிவில் ஜனங்களுக்கு அதனுடைய பாவ நிவாரண நாளுடைய இரத்தம் தெளிக்கப்படும். தெளிக்கப்படும் பொழுது அவர்கள் சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவார்கள். அவருடைய குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்படும் நிழல்ல. அதுபோல தான் பொருளில் இந்த சுவிசேஷத்தினுடைய முடிவில் இந்த பாவ நிவாரண நாளுடைய இரத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவ உரிமைகள் கொடுக்கப்படும் பொழுது நிலைமை என்னாகுன்றதை சொல்றார். படிக்க போகிறோம் திரும்பவும். ஜனங்கள் தங்களுடைய மரண சாபத்திலிருந்து விடுபட்ட உடனேயே, எப்போ இது கொடுக்கப்பட்டதோ உடனே ரிலீஸ் பண்ணிடுவார். விடுபட்ட உடனேயே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துவங்கும் நிலையில் இருப்பார்கள். அப்போது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவாகிய பாவ நிவாரண நாளின முடிவில் இரத்தமாகிய ஜீவ உரிமை தெளிக்கப்படும் பொழுது அல்லது கொடுக்கப்படும் பொழுது உலக ஜனங்கள் பாவம் மரணம் என்கிற சாபத்திலிருந்து விடுபட்டுவாங்க. அப்படி விடுபட்ட உடனேயே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்குள்ளாக ஜனங்கள் இருப்பார்கள். ஸோ ரொம்ப அருமையான விளக்கத்தை நமக்கு புரிய வச்சுட்டாரு. இது நமக்கு எளிமையாகவும் புரிஞ்சிருச்சு. அடுத்ததில், ஆனால் இதற்கு முன் அல்ல. அப்போ இந்த பாவ நிவாரணுடைய நாளுக்கு முன்பாக இந்த மாதிரி கிடையாது. அதாவது இது ராஜ்யம் வச்சுக்கோங்களேன், இது ராஜ்யம். இந்த கிங்டமுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. என்ன கிடையாதுன்னா, ஜனங்களுக்கு இது தெளிக்கப்படுறது கிடையாது, ஜனங்களுக்கு ரத்தம் கொடுக்கப்படுறது கிடையாது, ஜனங்களுக்கு ஜீவ உரிமைகள் கொடுக்கப்படுறது கிடையாது. ஸோ இதெல்லாமே கிங்டமில் தான், அந்த பிகினிங்கில் தான் நடக்கக்கூடிய காரியன்றதை சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில், மாபெரும் பிரதான ஆசாரியராக நமது கர்த்தர் சுவிசேஷ யுக முடிவில் ஆபிரகாமின் வித்தாகிய மாம்ச இஸ்ரேலருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கையை பாவ நிவாரண இரத்தத்தினால் முத்திரிக்கும் பணியை மேற்கொள்கிறார். அப்போது பாவ நிவாரண நாளுடைய முடிவு எது? பொருளில் வரும் பொழுது சுவிசேஷத்தினுடைய முடிவு. அந்த முடிவில் இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது, இரத்தம் என்பது ஜீவ உரிமைகள் கொடுக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி, அதாவது இந்த மனுக்குலம் தான் ஆபிரகாம் சந்ததியாக வரணும். சரிங்களா? அப்போது இவங்களுக்கு நடுவில் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறாரு இந்த பாவ நிவாரண நாளின் இரத்தமாகிய ஜீவ உரிமைகள் மூலமாக. அப்போ ஜீவ உரிமையின் மூலமாக தான் ஒரு புதிய உடன்படிக்கையே ஏற்படுத்தப்படக்கூடிய நிலைமைக்குள்ளாக உலகம் வரப்போகுது என்றதை சொல்லி காமிக்கிறார். இதை மைண்டில் வச்சுட்டு திரும்ப படிக்கலாம். மாபெரும் பிரதான ஆசாரியராக நமது கர்த்தர் சுவிசேஷ யுக முடிவில் ஆபிரகாமின் வித்தாகிய மாம்ச இஸ்ரேலருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கையை பாவ நிவாரண இரத்தத்தினால் முத்திரிக்கும் பணியை மேற்கொள்கிறார். ஆபிரகாமின் வித்தாகிய மாம்ச இஸ்ரேலருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த இரத்தத்தினால முத்திரிக்கும் பணியை மேற்கொள்கிறார். அப்போது ஆபிரகாமின் வித்தாகிய இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தான் முதல்ல புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு பின்பாக அவர்கள் மூலமாக உலகத்துக்குள்ள போகும். அதுதான் முன்னாடி அந்த வார்த்தையில் பார்த்துருந்தோம், இங்கெல்ல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ இங்கே சொன்னதில் சகோதரர் இந்த பாயிண்டோடு நிறுத்துறார். எந்த பாயிண்டோடு அப்படின்னா, ஆபிரகாமின் வித்தாகிய மாம்ச இஸ்ரேலருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறாரு. அந்த புதிய உடன்படிக்கையை என்ன பண்ணுவாருன்னா, இந்த
பாவ நிவாரண நாளின் இரத்தமாகிய ஜீவ உரிமைகள் மூலமாக தான் முத்திரிக்கும் பணியை என்ன பண்ணார்னா மேற்கொள்ளப் போகிறார் என்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்ததில் அவர் தம்முடைய சரீரமாகிய சபையுடன் சேர்ந்து அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நிற்கும் பணியை மேற்கொள்கிறார். அப்போது இந்த பாவ நிவாரண நாளின் இரத்தமாகிய ஜீவ உரிமைகள் மூலமாக தான் இந்த புதிய உடன்படிக்கையை முத்திரிக்கும் பணியை மேற்கொள்கிறார். சீல் பண்ணக்கூடிய, அது செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய வேலையை இரத்தத்தின் மூலமாக தொடங்குறான்னு சொல்லி காமிச்சார். அந்த பணிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மத்தியஸ்தராக இருப்பார். அந்த பணியை அந்த இயேசு கிறிஸ்து மேற்கொள்வார். பண்ணும் பொழுது அவர் மட்டுமல்ல, கூடவே சபையும் இருப்பாங்கன்றதான் இங்கே சொல்கிறாரு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப படிக்கலாம். அவர் தம்முடைய சரீரமாகிய சபையுடன் சேர்ந்து அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நிற்கும் பணியை மேற்கொள்கிறார். அந்த பிரமாணத்திற்கு முழுவதும் இணக்கமாக வருகிறவர்கள் அனைவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். அப்போ புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்திற்கு இணக்கமாக யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள்ன்றதையும் சொல்கிறார். சரிங்களா? ஸோ உடனே நம்ம 1000 வருட சாட்சிக்குள்ளே போய் நித்திய ஜீவன் பெற்றுவாங்களான்ற அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 1000 வருட சாட்சியில் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இந்த ஆபிரகாமின் வித்தாகிய மாம்ச இஸ்ரேல் வருவாங்க. அதை தொடர்ந்து உலக ஜனங்கள் வருவாங்க. வரும்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முழுவதுமாக அந்த வருஷங்கள் ஃபுல்லாக வாழணும். வாழ்ந்து முடிஞ்சு கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஓகே, திரும்ப இங்கே வரலாம். உலகத்தார் சீர் பொருந்துதலின் சலுகைகளை பெறுவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணும் உடன்படிக்கையின் ஏற்பாடுகளை அந்த 1000 வருஷங்கள் முழுவதிலும் மத்தியஸ்தர் வெறுமனே நிறைவேற்றுவார். பார்த்தீங்களா? அப்போ அந்த 1000 வருஷத்தில் என்ன வேலைகள் நடைபெறும் அப்படின்னா, சீர் பொருந்துதலின் பலன்களை இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் மத்தியஸ்தர் வெறுமனே என்ன பண்ணுவார்னா அதை நிறைவேற்றுவார்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போது 1000 ஆண்டு சாட்சியில் புதிய உடன்படிக்கை கீழாக அந்த 1000 வருஷம் ஃபுல்லாகவே சீர் பொருந்துதலின் பலன்களை உடன்படிக்கையின் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள்ன்றதை சொல்கிறாங்க. இதை மத்தியஸ்தர் நிறைவேற்றுவார். மத்தியஸ்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும். சரிங்களா? அடுத்ததில் இந்த வாய்ப்புகளை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவார்கள். எந்த வாய்ப்பினை? 1000 ஆண்டு சாட்சியில் புதிய உடன்படிக்கை கீழாக சீர் பொருந்துதலின் பலன்களை அவர்கள் அனுபவிக்க தொடங்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டார்களானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். கேள்வியை மறந்துடக்கூடாது. கல்வாரியில் இறக்கி வைத்த ஜீவ உரிமைகள் 1000 ஆண்டு சாட்சியில் எங்கே இருக்கும் தான் கேள்வி. அவர் அழகாக பதில் சொல்லி முடிச்சிட்டார். கல்வாரியில் இறக்கி வச்ச ஜீவ உரிமைகள் அவர் கையில் தான் இருக்கும், எங்கேயுமே அது போகாது. இந்த சுவிசேஷகம் முழுவதுமாகவே அவர் கையில் இருக்கும். அதுதான் அந்த பாவ நிவாரண நாள். அதோடைய முடிவில் தான் உலகத்துக்கு கொடுக்கப்படுன்றது சொல்கிறார். கொடுக்கப்படும் பொழுது உலக ஜனங்கள் இந்த இணக்கமான வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக வருவார்கள். அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் நித்திய ஜீவனை பெறுவார்கள்ன்றது இது வரைக்கும் சொல்லியிருக்கார். அடுத்ததில் அந்த சமயத்தில் மீட்பர் என்ற முறையில் நம்முடைய கர்த்தரின் கையிலிருந்து மனுஷ ஜீவ உரிமை கடந்து போயிருக்கும். கரெக்ட் தானே? அதாவது இந்த காஸ்பல் ஏஜோடைய முடிவு வரைக்கும் ஆண்டோட கையில் ஜீவ உரிமைகள் இருக்கும். அதுக்கப்புறமா அவர் கையிலேருந்து கடந்து போயிருக்கும். போனதுனால தான் உலக ஜனங்கள் வருவாங்க, உடன்படிக்கையாக இருக்க முடியும், இருந்தால் தான் இணக்கமாக வாழ முடியும். இதெல்லாம் 1000 வருஷம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நடக்கணும்னா கையிலேருந்து ஜீவ உரிமைகள் போயிருக்கணும். இப்போ இதை மைண்ட் வச்சு படிக்கலாம். அந்த சமயத்தில் மீட்பர் என்ற முறையில் நம்முடைய கர்த்தரின் கையிலிருந்து மனுஷ ஜீவ உரிமை கடந்து போயிருக்கும். ஆகவே மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவன் தெரிவித்த எல்லா விஷயங்களுக்கும் உத்தரவாதமாக புதிய உடன்படிக்கையிலே அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவன் தெரிவித்த எல்லா விஷயங்களுக்கும் உத்தரவாதமாக புதிய உடன்படிக்கையிலேயே அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த நியூ கவர்னன்ட்டில் எல்லா விதமான நிபந்தனைகளும் அதுக்குள்ளேயே மொத்தமாக
குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தார்களானால் நித்திய ஜீவன், இல்லைன்னா இல்லை. இது போன்ற அநேக காரியங்கள் எல்லாமே அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாகவே இருக்குன்றதை அங்கே சொல்கிறார். அடுத்ததில் கல் இருதயம் கொண்ட மனுக்குலம் சதையுள்ள இருதயத்திற்கு இடம் கொடுக்கும். கல் இருதயம் கொண்ட மனுக்குலம் சதையுள்ள இருதயத்துக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னா அங்கே ஃப்ளெக்சிபிளாக இறங்கி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் எதை தேவ நிபந்தனைகளை பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருதயமானது அங்கே மாற்றப்பட்டிருக்குன்றதையும் சொல்கிறாரு. திரும்ப படிக்கலாம். கல் இருதயம் கொண்ட மனுக்குலம் சதையுள்ள இருதயத்திற்கு இடம் கொடுக்கும். இந்த உடன்படிக்கையின்படி நடப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அப்போ புதிய உடன்படிக்கையில் என்னென்னலாம் செய்யணுன்றதை அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த புதிய உடன்படிக்கை கீழாக ஜனங்கள் இசைவாக தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்களே ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள்ன்றதை இங்கே சொல்கிறாரு. அடுத்ததில் 1000 வருஷ யுகத்தில் நமது கர்த்தரால் இறக்கி வைக்கப்படும் ஜீவ உரிமைகளை அடையாளப்படுத்தும் புதிய உடன்படிக்கை பிரமாணத்தை அனுசரிக்க தவறிய எவரும் திருந்தும் நோக்கத்தோடு வேதனைக்குள்ளாவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இறக்கி வச்சிருவார். எதன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ உரிமைகளை, சரிங்களா? அப்படி ஜீவ உரிமைகளை இறக்கி வச்சதுனால அதை அடையாளப்படுத்தும் புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தை அனுசரிக்க தவறியவர்கள். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துடுறதுக்கு வாய்ப்பு வந்துடும். எதுனா திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். 1000 வருஷ யுகத்தில் நமது கர்த்தரால் இறக்கி வைக்கப்படும் ஜீவ உரிமைகளை அடையாளப்படுத்தும் புதிய உடன்படிக்கை பிரமாணத்தை. ஸோ இந்த இடம் தான் ஒரு டவுட் வரும். ஜீவ உரிமைகளை அடையாளப்படுத்தும் புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தின்னு சொல்கிறார். அப்போது ஜீவ உரிமைகளை கொடுத்ததுனால தான் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஜனங்கள் உள்ளே வர முடியும். அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். உள்ளே வர முடியும். புதிய உடன்படிக்கையில் எல்லா நிபந்தனைகளும் உள்ளே இருக்குது. அந்த நிபந்தனைகளை அனுசரிக்க தவறிய எவரும் திருந்தும் நோக்கத்தோடு வேதனைக்குள்ளாவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வேதனை என்பது பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய சத்தியத்தை தேடக்கூடிய இருதயத்தை எப்படிலாம் ஏற்படுத்தணுமோ அப்படிலாம் ஏற்படுத்துவன்றதாங்க சொல்லி காமிக்கிறார். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யோசேப்புடைய காலப்பகுதியில் ஜனங்களுக்கு பஞ்சம் மிகுதியாக இருக்கும் பொழுது அப்போ அந்த இருதயமானது இறங்கி வருது. தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாங்கல்ல, அதுதான் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகள் நிலங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்கல்ல யோசேப்பு காலப்பகுதியில். அதுபோல் 1000 ஆண்டு சாட்சியில் ஜனங்களை திருத்தும் நோக்கத்தோடு வேதனைக்குள்ளாவார்கள்ன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அடுத்ததில் இவ்விதமான ஏற்பாட்டினால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக கிறிஸ்து 1000 வருஷங்களில் ஆசீர்வாதங்களை அளிப்பார். இங்கே கிறிஸ்துனா தலையும் சரீரம் சேர்ந்து. இவ்விதமான ஏற்பாட்டினால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக கிறிஸ்து 1000 வருஷங்களில் ஆசீர்வாதங்களை அளிப்பார். இந்த சுவிசேஷ யுகத்தில் உலகத்தின் மீட்புக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக மீட்பின் விலைக்கரையமாக நமது கர்த்தர் நீதியுடன் கொடுப்பதற்காக ஜீவ உரிமையை தம்முடைய சொந்த கட்டுப்பாட்டில் வைத்து கொள்கிறார். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ உரிமைகளை தன்னுடைய சொந்த கட்டுப்பாட்டில் வைத்து கொள்கிறார். இந்த யுகத்தின் முடிவில், அதாவது பாவ நிவாரண நாளின் முடிவில் எடுத்துக்கணும். இந்த யுகத்தின் முடிவில் அவர் இந்த உரிமையை மொத்தமாக சேர்க்கும்போது, எங்கே உலக ஜனத்துக்கு சேர்க்கும்போது முன்பு காண்பித்த விதமாக நீதி அதை கைவிட்டுவிடும், மனுக்குலம் அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ முன்பு காண்பித்த விதமாக என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் இந்த ஜீவ உரிமைகள் அல்லது பாவ நிவாரணாலின் ரத்தம் இருக்குது. ஸோ அது நீதிக்குள்ளாக இருக்குது, நீதி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. அப்போது சபைக்கு சாற்றப்பட்டு சபையினுடைய காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது நீதியானது கைவிட்டு விடும். இது எங்கே கைவிட்டு விடும்னா, இது உலகத்துக்கு போகட்டும்னு சொல்லி கைவிட்டு விடுமா. ஸோ அப்படியாக இந்த கேள்வி என்ன பண்ணுறாருன்னா, கேள்விக்கான பதிலை இங்கே சொல்லி முடிக்கிறாரு. அப்போது கேள்வி கல்வாரியில் இறக்கி வைத்த ஜீவ உரிமைகள் 1000 வருஷ யுகத்தில் எங்கே இருக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமாகவே பாவ நிவாரணுடைய நாள், இதனுடைய முடிவில் என்ன பண்ணுவார்னா
உலக ஜனங்களுக்கு இந்த ஜீவ உரிமைகள் கொடுக்கப்படும். 1000 வருட சாட்சியில் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது கிடைச்சதுனால தான் புதிய உடன்படிக்கையில் வருவாங்க, வந்து நிபந்தனை கீழ்ப்படிவாங்க, அது கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. இப்படியாக இந்த ஒரு தகுதியை 1000 வருட சாட்சியில் இந்த ஜீவ உரிமைகள் ஏற்படுத்தி கொடுத்துருன்றதை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிக்கிறாரு. சரிங்களா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் தெளிவாக நமக்கு புரியறதுக்கு திரும்ப நம்ம கேட்டு பார்க்கலாம், திரும்ப படிக்கலாம். ஸோ தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் உண்மையில் கற்றுக்கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.